என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிற நண்பர்களை சொந்தங்களை எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதிமுக அரசு ஆட்சி அமைச்சிச்சுனாக்கா மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்க போறதா எடப்பாடி திரு பழனிசாமி பெரிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். நேற்று இதன் அடிப்படையில திமுக அரசுடைய சாதனைகளை திமுக அரசு எடுத்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கிற சூழ்நிலை இந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமியோடைய பேச்சு திமுகவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட வச்சிருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை தான் இப்போ இந்த வீடியோ பார்க்க போறீங்க. சோ இந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணணும். அது மட்டும் இல்ல உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் சந்தேகத்தையும் சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிக்கங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாசம் லாஸ்ட் வீக்ல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. அதன் அடிப்படையில் இன்னொரு 10 நாளுக்குள்ள தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வரப்போறதுனால ரோட்டில் 50,000க்கு மேல கையில எடுத்துட்டு போக முடியாது, நகை எடுத்துட்டு போக முடியாது, வியாபாரம் பண்ண முடியாது, நெருக்கடி பண்ணிட்டே இருப்பாங்க. 2 வீலர்ல போனாலும் சரி, 4 வீலர்ல போனாலும் சரி நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, செக் பண்ணிட்டே இருக்க போறாங்க, கேமரா வச்சுக்கிட்டு நிக்க போறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். சோ நேத்து பாத்தீங்கன்னா எடப்பாடி திரு பழனிசாமி ஒரு செய்தியை வெளியிட்டு இருந்தார். செய்தியாளர் மத்தியில திமுக அரசுல விடியா ஆட்சி, அது விடியா ஆட்சியில விஷம் போல விலைவாசி ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாம் உயர்த்தி இருக்கிறாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் மாற்றி அமைப்போம். அவங்க ஆட்சியில இருக்கும்போது விலைவாசி ஏறுதா ஏறலையான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே சொத்து எல்லாமே ஏறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இப்ப திமுக அரசுல சொத்து வரி, குடிநீர் வரி வசந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு அலுவலகத்து மூலமா காத்திருக்கும் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க மாணவர்களுக்கு மாசம் உதவித்தொகையா, கருணை தொகையா 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிட்டு புதுசா ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம மீன்பிடி தடை காலத்துல திமுக அரசு இப்ப கொடுக்கக்கூடிய 8,000 ரூபாயை உயர்த்தி 12,000 ரூபாயா மீன்பிடி தொழில் பார்க்கிறவங்களுக்கு, மீனவர்களுக்கு வழங்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. தைப்பொங்கலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திமுக அரசு நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியும். இப்ப என்ன சொன்னா, அதிமுக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா 2026ல பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தைப்பொங்கலுக்கு பொங்கல் பரிசுல 18 வகையான பரிசு கிடைக்குமா, 5 வகையான பரிசு கிடைக்குமா அப்படிங்கிறத எதுவுமே மாத்தி சொல்லல. அது மட்டும் இல்லாம கூட்டுறவு வங்கிகள்ல நடைபாதை தொழிலாளர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கியிருக்கக்கூடிய கடன், அடமான கடனாகட்டும், நகைக்கடனாகட்டும், அதெல்லாம் தள்ளுபடி பண்றதா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அடி அடிச்சாரு பாருங்க, பாமா ஆட்டோமேட்டிக் மாதிரி. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு ரேஷன் கார்டு வரைக்கும் இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில 2026 டு 2031க்குள்ள ஒவ்வொரு குடும்ப கருணை தொகையா 10,000 ரூபாய் கொடுக்க போறதா அறிவிச்சிருக்கிறாரு. இப்ப திமுக அரசு 5,000 ரூபாய் கொடுத்தாங்க இல்லையா, 3,000 பிளஸ் 2,000 மாசம் இவங்க 1,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வேற ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேச்சு மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பொருளா இருக்குது. ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. மொத்தத்துல 5 வருஷத்துல கொடுக்க போறதா சொல்லியிருக்கிறாரு இந்த நம்முடைய எடப்பாடி திரு பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர். இதன் அடிப்படையில திமுகவுக்கு ஒரு பாதகமா ஏற்படுமா, திமுக ஓட்டு அதிமுகவுக்கு போகுமா அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்செல்லாம் எழுந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில தான் திமுகவுடைய நிலைப்பாடை வேகமா இன்னும் கொண்டுட்டு வரதுக்கான அத்தனை முயற்சிகளையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கேள்விக்கு பதில திமுக அரசு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. சோ விடியா ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு விஷம்போல் ஏறிக்கிட்டு விலைவாசி அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் போயிட்டு இருக்கிற அடிப்படையில விடியல் ஆட்சி திமுக அரசு மிகப்பெரிய ஒரு சாதனைகளை செய்ய போகுது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அடுத்தடுத்த வாரத்துல நமக்கு தெரிய போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. குறிப்பா நகைக்கடன், பயிர்க்கடன், இன்னும் சொல்லணும்னா கல்வி கடன், மகளிர் உரிமை தொகை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ண போறதா திமுக அரசு அறிவிக்க போது. இந்த அறிவிப்பு அறிவிச்சுட்டா அதிமுக புஷ்ன்னு போகுது. அப்படி அவங்க அறிவிக்கலன்னு சொன்னா இந்த எடப்பாடி திரு பழனிசாமி அறிவிச்ச அந்த அத்தனையும் பாமா ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சு திமுக ஆட்சியில உள்ள அனைத்து மக்களுடைய ஓட்டும் அதிமுக கிடைக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறதுனால இந்த ஒரு சூழ்நிலையில 10,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த 5 வருஷத்துல சொல்லி இருக்கிற சூசகமா இதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாத்தி என்ன செய்ய போறாருன்னு காலம் தான் பதில் சொல்ல. வெயிட் பண்ணுவோம் நண்பர்களே. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய சந்தோஷத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. புதிய நண்பர்களை நீங்க அறிமுகப்படுத்தினாலும் சரி, யாரும் ட்விட்டர் சேனலை பார்த்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. புதிய ஒரு செய்தியோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.